மொத்தம் எத்தனை வேலை செய்றீங்க? என்னலையா? ஓஹோ, என்ன இது பூரா அழிச்சிட்டு வரீங்களா? ஓ, எல்லாரும் எழுதிட்டு போயிடுறாங்க கட்சிக்காரங்க எல்லாம். எல்லாருமே எழுதுறாங்க, நீங்க அழிக்கிறீங்க. பாருங்க, எழுதுறது ஒரு ஆளு, அழிக்கிறது ஒரு ஆளு, ரெண்டு செலவாகுது. ஆனா யாரும் பிரயோஜனம் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. மக்கள் மலை பிரதேசத்துக்கு வருவாங்க, நிறைய வருவாங்க, மக்கள் வருவாங்க, பாதுகாப்பா இருக்கணும்னு அவங்க வெள்ளையா தெரியணும் வெள்ளை அடிச்சு வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? வசதியா இருக்குது, வெள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அது மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடும். எல்லாருமே போறவங்க எழுதி வச்சதை இவங்க அழைச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா இரவு நேரத்துல மலை பிரதேசத்துல எக்கச்சக்கமா வருவாங்க, வண்டிக வரும். இரவு நேரத்துல தெரியணுங்கிறதுக்காக பளிச்சுன்னு வெள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம எவ்வளவு தூரம் ஒரு அக்கறையோட வேலை செய்வாங்க பாருங்க எல்லாருமே. அப்ப நினைச்சு பார்க்கணும், நம்ம எல்லாத்தையும் எழுதுறதுக்கு பதிலா இந்த மாதிரி வெள்ளையடிச்சு விட்டா கூட மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைங்க. பாருங்க எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் வெள்ளையடிச்சு போயிருக்காங்க, நம்ம வசதியா போச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதணும்னு நினைக்கிறவங்க மலை பிரதேசத்துக்கு வர்றப்ப எல்லாருமே வாகனங்கள்ல எல்லாருமே சீட் பெல்ட் போடணும், தலைக்கவசம் 2 பேருமே போட்டுக்கோங்க. 2 பேர் வந்தீங்கன்னா அது மாதிரி துணிப்பை கொண்டு வாங்க. தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்த வேண்டாம், வீட்டுல இருந்து வர்றப்பயே கொண்டு வாங்க. எந்த விதமான பிளாஸ்டிக் கவர் எதையுமே தூக்கி வெளியில வீசாதீங்க, ஏன்னா பூராமே வனவிலங்குகள் நடமாடுற இடம் அப்படிங்கிற வாசகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு வருது இல்லையா? அந்த மாதிரி வாசகங்கள்ல எங்க எல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அங்க எல்லாம் எழுதுங்க. முக்கியமா மலைப்பிரதேசத்தில் எழுதி வைங்க. உங்களுக்கும் புண்ணியமா இருக்கும், மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும், வனவிலங்குகளுக்கும் ரொம்ப நல்லதா நடக்கும்.